இளையராஜா வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கிறார் தனுஷ். தனுஷ் இப்போது நடித்து முடித்திருக்கும் படம் கேப்டன் மில்லர். இதை அருண் மாதேஸ்வரன் கதைத்திரை கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சத்யஜித் தியாகராஜன் தயாரித்திருக்கிறார். அடுத்து இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை கதைத்திரை கதை வசனம் எழுதி இயக்குகிறார் பால்கி என்கிற பாலகிருஷ்ணன். இந்த படத்தில் தனுஷை இளையராஜாவிடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக பால்கி தெரிவித்தார். தனுஷ் இளையராஜாவின் பரம ரசிகர். எனவே இந்த இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிப்பதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்வார் என்று பால்கி தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் வேடத்தில் நடிக்கிறார் விஜய் சேதுபதி. இப்போது கர்நாடக முதல்வராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை கன்னட பட இயக்குனர் ஒருவர் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார். இந்த படத்தில் சித்தராமையா வேடத்தில் தமிழ் நடிகர் விஜய் சேதுபதியை நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வுல்ஃப் என்ற படத்தில் பிரபுதேவாவுக்கு பின்னணி பாடியிருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. நடிகை அடா சர்மா ஆஸ்பத்திரியில் அனுமதி. பிரபுதேவாவுடன் சார்லி சாப்ளின் 2வது படத்தில் நடித்தவர் அடா சர்மா. வயிற்றுப்போக்கு மற்றும் இதய வலி காரணமாக அடா சர்மா இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மீண்டும் நடிக்க வருகிறார் நமிதா. நமிதா தன்னுடைய காதலை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுக்கு தாயாகி இருக்கிறார். இப்போது மீண்டும் நடிக்க வருகிறார் நமிதா. இதைத் தொடர்ந்து கவர்ச்சியான போட்டோ ஷூட் நடத்தி அதை வீடியோ வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் நமிதா. இயக்குனர் மணிரத்னம் தன்னுடைய பங்களாவில் இயக்குநர்களுக்கு விருந்து வைத்தார். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சினிமாவுக்கு வந்து 30 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் முக்கிய இயக்குநர்களை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்தளித்து கௌரவித்திருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னத்தின் மனைவி நடிகை சுஹாசினி தன்னுடைய கையாலேயே இயக்குநர்களுக்கு விருந்து வைத்து உபசரித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பாடகர் கார்த்திக் இசை நிகழ்ச்சி நடந்தது.